மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மேட்ச்சு கண்டினியூ தான் கைஸ். ஏன்னா இப்போ புதுசாக ஒருத்தன் நம்ம ஃப்ரெண்ட் வந்திருக்கேன். ஒருத்தன் என்கே சந்தோஷ், அவன் பேர் என்கே சந்தோஷ் கைஸ். என்கே சந்தோஷ் அதான் இருப்பேன் பாருங்க. நாளாவது புதுசாக ஒரு ஒன்று வந்திருக்கேன். நாடு டாக்ஸி, அப்புறம் என்கே சந்தோஷ், அப்புறம் எவனு பேர் தெரில, ஏதோ காயின்ஸ்னு ஏதோ ஒன்று போட்டு வைக்கேன். அது ஏவா ஓவன்னு தெரியல சரியா. பவர் 0.5 நீடா நீடில் இருக்க பைக்கோட்டு நீடில் அவ்வளோதான். மட்டோட்டம் நம்மளுக்கு வந்துடுது கிடையாது. மட்டோட்டம் நம்ம நேரத்துக்கு நம்ம கிட்ட இல்லை நம்ம நேரம். நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். அதான் படம் பார்த்துக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியாக இருக்கியாச்சான். எங்கே இறங்கலாம் கேட்டால் எவனும் எதுவும் வாயவே திறக்க மாட்டேன். ஐ நீடு இடா இறங்கவே இல்லைடா நம்ம. ஐ நீடு மெடிக்கிட்டு மினிமிஸ் பேடு குட் ஷாப்பு பேச தொலைடான்னு சொல்லிட்டு சரி தேங்க்ஸ்டா விட்றேன். அதான் நம்ம ஃப்ரெண்டு ஒன்று கூப்பிட்றாங்க கௌசிக்னு. அவர் தான் கிரிஞ்ச அவர் எப்படியோ அடிச்சு பிடிச்சி இறங்கி எனிமிட்ட சாகக்கூடாதுன்னு நினப்பான். நம்ம நேரத்தில் இரவா ஸ்கூடா அதான் வீடியோ எல்லாம் நம்ம நேரம். நான் வேற இந்த கேரக்டரை வச்சுட்டு எப்பா நான் படுற பாடு இருக்கே ஐயப்பா. ஆனால் இந்த கேரக்டர் வச்சு நம்ம என்ன நல்ல இனிமே நம்ம இந்த 100 இதில் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த 100 மீட்டருக்குள்ளே எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். அதான் ஆனால் இப்போதைக்கு போட வேணாம். ஏன்னா நம்ம கையிலும் கண்ணு இல்லை, நம்ம டீம்மேட்டு கண்ணுலேயே அவ்வளோ சரியான கண்ணு இல்லை. சரி பார்த்துக்கலாம் விட்றாச்சு. இந்த வழியாக போய் நல்லா லூட்டு இருக்குமா பார்த்தா ஒரு மெடிக்கெட் இருக்குது. சரி கடைசியாக நல்லது தான் பார்த்தா ப்ரோஜனம் எப்பா இதில் எனக்கு அடிக்கவே தெரியாதுடா. அப்புறம் 8 பண்ணி கிடச்சி 3ஆம் லெவல் பேகு. சரி பரவாயில்ல இப்போதைக்கு நல்லதாக கிடச்சிருக்கு கைஸ். மேலே பார்த்து வச்சுருக்கேன் கண்ணு பாடம் ஏகே கிடச்சிருச்சுப்பா. நல்லா அழிச்சு பாடம் யூஎம்பி கிடச்சி வச்சா அழித்து வரலாம். மெடிக்கெட்டு இங்கே டே நான் தாண்டா அங்கே லூட் அடிக்க வந்தேன். ஏன்டா அங்கே போகிறீங்க செத்த பயிலுங்களா நாரப்ப பாடா. எப்பி பாட்டி தாரிசரா எப்பி பாட்டி எடுக்கா விட்டடா உன்னை விட்டுறேன்டா. நான் சரி எப்பி பாட்டி எடுக்காமல் போனனால நான் உன்னை விட்றேன் சரியா புரிஞ்சா. இனிமே என்னடா இத்தனை பேர் இனிமே இல்லை கடைசியில். இத்தனை பேர் இருந்தாங்க இல்லை கடைசியில் இனிமே இல்லையடா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. தண்ணி எனக்கு ரொம்ப துவைச்சிக்கிட்டே இருக்குங்க. கொட்டாயா வருது தண்ணியாக துவைக்குது என்னன்னே தெரில கைஸ். நான் சொன்னேன் சரி வாடா அரசனப்பட்டியில் இருந்து லூட்டு எடுப்போம்டா அப்படின்ற மாதிரி நினச்சான். வச்சான் வேறு அப்போ எனக்கு அப்படின்ற மாதிரி கார் எடுத்து மைண்டு மாதிரி வச்சு ஊரஸ்த போயிடுவான். டாக்ஸி வாடா செத்தப்பல வாடாடி சந்தோஷத்துக்கு எதுக்குடா லைஃபை குறைச்சிச்சே வா நம்ம போவோம் பார்த்து அடிச்சு ஓட விட்டுக்கலாம். அது பார்த்தா அது ஒரு தெளிவே பண்ணுறாண்ட அப்படின்னு ஒரு பிளான் போட்டோம். சரிடே நீனும் டீம்மேட்டு இந்த காரில் ஏறி வாங்க ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி பிளான் போட்டது. இப்போ இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். டே நான் ஓட்டுறேன்டான்னு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். டே சொன்னால் கேட்டு தொலைங்கடா ஏன்டா. அதான் டாக்ஸிகிட்ட ஓட்ட சொல்லிட்டேன். டாக்ஸி ஓட்டுக்கிட்டு இருக்காப்புல. டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. நான் பண்ணுறது நான் ஜீப் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். சரி
சரியான லூட்டு எடுத்துக்கிட்டு பாடா. இப்போ யாரும் அரிசனை பெட்டி ஓப்பன் பண்ணுறக்கா வந்தீங்களே? சரியான லூட்டு கைஸ். வச்சு எடுக்கிறான், பொறிக்கிறான் பொட்டு வாங்க. இங்கே ஹீரோ ஒருத்தர் கொக்கோ கோலாவை துப்பிக்கிட்டு இருக்காப்புல. கொக்கோ கோலானா வேறு எதுவும் இல்லை, ரசத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கிறாங்க. வச்சு போட்டு இந்த மேட்ச்சு புயா எடுக்கிறான் புயா எடுக்கிறான். நல்ல லாங் ரேஞ்சு தான் கைஸ் கிடைக்கல. ஏடபிள்யூ கிடைச்சா கூட அப்படி இப்படின்னு வச்சு அடிச்சிடலாம் இனிமையை. ஏடபிள்யூ கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல கைஸ். என்ன பண்ணுறது, வழி இல்லை. யாருங்க எனிமிக்கு ஹீரோ உடம்புல பாம்பு கட்டுறதுனால அவர் யாரும் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அவர் ஏதோ கிணத்து மேலே ஏறி குதிக்கிறாப்புல, அவரும் சாவுறாப்புல வெடிச்சு. அதை ஒருத்தவர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெறியாயிட்டு நல்ல லூட்டு போட்டு கணக்கு பார்த்தா F4 A1 ஒரு மண்ணாங்கட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அப்புறம் தாடா அடே வண்டியை நான் எடுத்துகிட்டு போகிறேன்டா. ஒரு சூறாவளி கிளம்பியதே, ஒரு சூறாவளி கிளம்பியதே, பார்த்தா அப்படிதான் தலைவர் நின்று ரிவே பண்ணணும். சைஸாக மூவ் பண்ண பற்றியா ஊசி போட யாருக்கிட்ட சரியா இருக்கிறேன், யாருக்கிட்ட இங்கே கிட்டேவா? இங்கே கிட்டேவா? போட்டு மற்ற பார்த்த 2 ஹீரோ போல ஒன்று ஹீரோ யோசிச்சுக்கிட்டே பரப்பல வீட்டுக்குள்ள. அவர் வீட்டுக்குள்ள தான் ஒரு திருடனை அடைச்சி வச்சிருந்தாரு. ஆனால் அவங்க அம்மா பாட்டு பாடிக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மாவோட கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் சீன் காமிச்சாங்க. அதுவும் தப்பாக பேசுகிறேன் நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க. சரி, இந்த ட்ராப்லையாவது ஏடபிள்யூ கிடைக்குமா இல்லையான்னு பார்க்குறேன். ஆனால் நீங்கள் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். கைஸ் ப்ளீஸ் கைஸ் செஞ்சு கேட்குறேன். யாருங்க அவர் வீடே கடைசியில் வெடிச்சிருச்சு. கடைசியில் அவர் வீடே வெடிச்சிருச்சு. ஹீரோவோட வீடு மூஞ்சியில் கறியை பிடிச்சிட்டாங்க ஹீரோவுக்கு. வேறு யாரும் இல்லை, வில்லைங்க தான். மூக்கில் காதலாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. அவங்க அம்மா தேடி உள்ளே போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் போலீஸ்காரங்க விட மாட்டுறாங்க. அது கட்டுறாப்புல நான் வைக்கிறான்டா உனக்கு ஆப்பு 2 வைக்க போகிறேன் பூசு சூத்து அப்படி இப்படின்ட்டு இருக்காது. உனக்கு வைக்க போகிற பூசை நான் ஆட போகிறேன் பாசன்ட்டு இருக்கிறப்பல. நான் பேச உங்களுக்கு மெதுவாக தான் கேட்குன்னு நினைக்கிறேன். நான் நினச்சா சத்தம் பேசலாம். நான் காலையில் விடிய காலையில் டிவி பார்த்துக்கிட்டு சவுண்டு கம்மியாக இருந்துச்சு. அம்மா அப்பாவும் தூக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மெதுவாக கொஞ்சம் பேசுகிறேன். போட்டு ஏடபிள்யூ கிடைக்கும் பார்க்குறேன். இந்த ஃப்ரீ ஃபயர் கொடுக்க மாட்டேன்னு சாதிக்க கோர்ஸா எக்ஸாடே நம்மளாம் யார் சும்மாவா அடிச்சுக்கிறோம் ஓட விட்றோம். இனிமேல் ஐயோ 1 கிலோ பார்த்தா அங்கே டே சரியாமல் வச்சு சுடுறான் பார்த்தா அவளும் ஆளக்கானா. எனக்கு சுடவும் வரல, இனிமே இருக்க மாட்டேன். ஃப்ரீ ஃபயர் அழிச்சிட்டு போகிறோன்னு சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. என்னென்ன சொல்ல பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா எங்கள் லூட்டில் இந்த உந்தல இனிமே சைஸாக வந்து லூட் அடிக்க பார்த்துட்டேன். அவனெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறது சொல்லுங்கள் பாப்பா, என்ன செய்கிறது? தலைவா அப்படி தான். சூப்பர் சூப்பர். நான் வச்சு அழுத்துற நிலைமைக்கு அவன் இருக்கான் வந்து நிற்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பிளேயராக இருப்பேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள்.
போட்டு சண்டை போட்டு இது பண்ணுறாப்புல. போட்டு ஐயோ இந்த மெசேஜ் தரல பெருந்தல கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டா வந்து சொல்லிட்டு படா பெரிய 3 கில் எடுத்திருக்கா ஸ்குவாடை முட்டிக்கிறா பதவியை பார்த்த படா தரமான ஊசி கில்லு. இந்த மாதிரி இவங்களோட போனாதான் கைஸ் நம்மளுக்கு கில்லு கொல்லுலாம் எல்லாம் கிடைக்கும் கைஸ். அதுவும் தரமான கில்லு போட்டா டேமேஜ் கேட்டு போட்டா ஆடுங்கடா. பார்த்தா டாக்ஸி சொல்லி முடிச்சிட்டேன். அவனை டவுன் பண்ணிட்டான்டா. அவன் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறானே திட்டா பாடா பண்ணியாச்சு. 5 கில்ல ஆயிடுச்சு. மேட்ச் பூயா எடுப்புறோமா இல்லையா தெரிஞ்சால் மக்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு ஃபுல் வீடியோவை பார்க்காம கடைசியில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்படியும் பண்ண மாட்டேறீங்க கமெண்ட்டு. இல்லை உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றா அவங்க என்ன சொத்து குறைய போதில்ல தெரியாமல் தான் கேட்க. இல்லை படிக்கலையா யாருமே கமெண்ட் பண்ணுறது தெரியாத கமெண்ட் பண்ண தெரியாதா? நானும் இல்லை யாரோ பெரிய பெரிய யூடியூபருக்கெல்லாம் பண்ணுறீங்க. நாங்கள்லாம் யூடியூபராக தெரியலையா? இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள்லாம் செய்ய மாட்டோமா? நான் தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் பெரிய 1 லட்சம் 5 லட்சம் 1 கோடிக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் கமெண்ட் பண்ணுவீங்க. அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு நினைப்பீங்க. இப்போ நாங்கள்லாம் இல்லை எதுக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். வெறியாக்குறீங்க எங்கள் சத்தியமாக பார்த்தா மேலே நின்றுக்கிட்டு இருக்கேன். யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அவன் நம்மளை அடிக்க மாட்டேன் ஊசி போட்டு வந்துருச்சிடும். டே நீங்கள் யாரும் சாகாதீங்கடா என்கிட்ட ஊசி இருக்குடா நான் பார்த்துக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கேட்டை போட்டு உட்காந்து ட்ரோனை போடலான்னு நினப்பேன். கடைசியில் பார்த்தா அதுவும் மறந்துடுவேன். ஆனால் போட்டேனே எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கடைசியில் பார்த்தா எனக்கே சந்தோஷம் சாப்பிடுச்சிடுவேன். அப்படியே ரைட்டு நம்ம தான் இருக்கோம் நம்ம டீம்மேட்டுக்கு அந்த தான் இருக்கேன். பார்த்தா ஐயோ டாக்கி எடுத்துட்டாப்லையா அப்படியே நிற்பான். வருவேன் போடு சாவு சரியான 117 சாட்டு. சரி ரிவே பண்ணிடுவான் நம்ம பசங்க தான் 2 பேருக்குமே பண்ணிடலாம். சீக்கிரம் சாவுங்கடா பண்ண டீம்மேட் ரிவ்யூ எல்லாருமே இருக்கோம்டா. யாரும் செத்துறாதீங்க. ஒன்றும் எத்தனை பேர் 6 பேர் தான் இருக்கான். 6 பேரா எனக்கு வேற மெடிக்கெட் இல்லை. ஐயோ ஜூஸை குடிச்சிட்டா உள்ள தாண்டா மெடிக்கெட் போகுது. தலைவன் அப்படி தாண்டா ஒழிஞ்சிருக்கணும் அந்த இடத்துல. சூப்பர் நல்ல வேலை கீழே குதிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஹெட்ஷாட் வாங்கி அடி வாங்கி செத்தேன். சூப்பர்ரா பாபா அந்த மாதிரி இருக்கணும்டா. நான் மேட்ச்சு போய் அடுப்போமா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியும் அது எனக்கும் தெரியும். வெறும் 3 பேர் தான் கைஸ் மேட்ச். இப்போ நம்ம டீம்மேட்டை சொல்லிட்டேன் டே மேட்ச்சு நம்ம கையிலடா ஒழுங்காக ஆடுங்க வீணா இனிமேட்டு அடிவாய் சத்திகளை சத்தியவை அடிச்சே கொண்டுருவேன். மேட்ச் இப்போ நம்ம கையில் ஓடிட்டுருக்கு மேட்ச்சு. அதுக்குள்ளேயும் நாங்கள் பார்த்தீங்கன்னா டாக்ஸி செத்துட்டாப்புல. டே நாசா ஒரு எடுவிட்ட பையில நாசா ஒரு எடுவிட்ட பையில அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஐயோ நாங்கள் 3 பேர் அவங்க 3 பேரா? இல்லை நாங்கள் 3 பேரும் அவங்க 2 பேர். சரி திரும்ப டாக்ஸியை ரிவே பண்ணிட்டு போய் தொலைடா செத்துறாடா செத்துறாத கடைசியாக சொல்கிறேன். பார்த்தா திரும்ப எங்கே சந்தோஷம் அடி வாங்குறாப்டா. டே கேட்டு தொலைடா என் பேச்சை கேட்டு தொலைங்கடான்னு பார்த்தா என் டிராஃபிக்கிட்டு போகுது. சரி அந்த வீட்டில் தான் இருக்கேன் ரைட்டு விடக்கூடாது பார்த்தா எங்கிட்ட சைடில் ஒருத்தன் அந்த வீட்டு பின்னாடி வேறு இருக்கேன். இங்கேயும் ஒருத்தர் இருக்கேன் அங்கேயும் ஒருத்தர் இருக்கேன். 2 பேர் தான் ஈஸியாக அடிச்சிடலாம். நான் பார்த்தா அங்கே கத்திக்கிட்டு இருந்தேன் மணி டாக்ஸி சாரி அவன் பேர் மணி தான் நான் மணி தான் சொல்லுவேன். டாக்ஸி கத்தினா ப்ளே இன்னும் இந்த வந்துட்டான் பாரு அடே நாக் பண்ணிட்டான்டா அடி தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன்டான்னு சொல்லிட்டு சரி இவனை டவுன் பண்ணிட்டு அவன் இறங்கினேன் வீட்டை விட்டு. நான் இது கில்லு கன்ஃபார்ம் பண்ணு ஊசி குத்தேன் நினச்சேன். இப்படி தான் ஊசி குத்தேன்னு நினச்சேன். நான் போய் இவனை ரிவே பண்ணிவிட்டு நீனு இரு அப்போ தான் உனக்கும் ப்ளஸ் ஆக அப்படி செத்து தொலைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரிவே பண்ண ஒரு வழியாக எட்டி பார்த்து கில்லு எடுத்து எப்படியே போய் அடிச்சிச்சு காய். இதே மாதிரி நீங்களும் என் கூட விளாண்டு ரேங்க் புஷ் பண்ண இன்னும் 5 நாள் தான் கைஸ் இருக்குது குறையும். எப்படியோ ஈரைக்கு போய் முடிஞ்ச வரை புஷ் பண்ணிடுவேன் கைஸ். அடுத்த கிளாஸ்க்கு வர அங்கிட்ட கண்டிப்பாக மாஸ்டர் போகிறோம் கைஸ். கிராண்ட் மாஸ்டர் முடிஞ்ச வரை போவோம். கண்டிப்பாக மாஸ்டர் போயிடுவேன். ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.